பாமக பொதுக்குழுவில் அன்புமணி பேசி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். மகளிர் சங்கத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சக்தி கமலாம்பாள் அவர்கள், நிர்மலா ராசா அவர்கள், காசாம்பு பூமாலை அவர்கள் மதுரையிலிருந்து இந்த பொதுக்குழுக்காக வருகை தந்திருக்கின்ற நம் கட்சியினுடைய மூத்த முன்னோடி மரியாதைக்குரிய திருமதி கோமதி அம்மாள் அவர்கள் மற்றும் பசுமை தாயகத்தின் செயலாளர் தம்பி அருள் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேஸ்வரன் அவர்கள், சிவகுமார் அவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் செந்தில் அவர்கள், நம் இயக்கத்தின் மூத்த முன்னோடி, அவர் இல்லாமல் எந்த நிகழ்ச்சியும் இருக்காது, கட்சி நிகழ்ச்சியோ குடும்ப நிகழ்ச்சியோ. சமீபத்தில் திருவிடந்தையில் லட்சக்கணக்கான நம் சொந்தங்கள் கூடிய அந்த தருணத்திலே அந்த மாநாட்டை மிக சிறப்பாக இயக்கிய நம்முடைய ஒரே ஒரு CR பாஸ்கரன் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளவழகன் அவர்கள், TK ராசா அவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் கோ தனராஜ் அவர்கள், விருதை வள்ளல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு RG அவர்கள், திரு ஜெயராமன் அவர்கள், TMT அவர்கள், பொன்மலை அவர்கள், ஷேக் மொஹிதீன் அவர்கள் மற்றும் மேடையில் இருக்கின்ற இங்கே இந்த பொதுக்குழுவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்முடைய இங்கே பகுதியில் உள்ள மாவட்ட செயலாளர் ஏழுமலை அவர்கள், தலைவர் கணேசமூர்த்தி, ராதா, வாசு, தட்சிணா போன்ற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும், இந்த பொதுக்குழுவுக்கு வருகை தந்திருக்கின்ற மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும், ஊடக நண்பர்களுக்கு சேர்த்து என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸின் பணிவான வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நான் அன்போடு வணங்கி வரவேற்கின்றேன். முதலில் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து இன்னும் ஓராண்டு காலம் எங்களை இந்த பொறுப்பிலே தொடர வேண்டும் என்று ஒருமனதாக நீங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றிய உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்கின்றேன். என்னை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். பொறுப்புகளுக்கும் பதவிகளுக்கும் நான் இருப்பவன் அல்ல. என் மீது பாசத்திலும் அன்பை வைத்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அதைவிட என் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அந்த நம்பிக்கை நிச்சயமாக வீண் போகாது. உங்களை பொறுப்புடன், கடமையுடன் நான் வழி நடத்துவேன். நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நம்முடைய வழிகாட்டி. அவர்தான் எல்லாம். நம் இயக்கம், நம் கட்சி, இந்த சமுதாயம், அவருடைய கொள்கைகளை நாம் பின்பற்றுகின்றோம். மருத்துவர் ஐயாவுடைய பல லட்சியங்கள், பல கனவுகள், அதை நாம் எல்லோரும் சேர்ந்து நிறைவேற்றுவோம். அதில் மிக முக்கியமானது வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு வேண்டும்.
தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். அந்த அடிப்படையிலே அனைத்து நிலை சமுதாயங்களுக்கும், குறிப்பாக பின்தங்கிய நிலையில் உள்ள சமுதாயங்களுக்கு சமூக நீதி பெற வேண்டும், இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற நோக்கம் மருத்துவர் ஐயாவுடைய லட்சிய கனவுகள். அதுபோன்ற கனவுகள் எல்லாம் நாம் இணைந்து நிறைவேற்றுவோம். இந்த பொதுக்குழுவிலே பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் முக்கியமான தீர்மானம் அரசியல் தீர்மானம். இந்த அரசியல் தீர்மானத்தில் முக்கிய முடிவை நாம் எடுத்திருக்கின்றோம். அதில் ஒன்று தெளிவாக இந்த தீர்மானம் இந்த பொதுக்குழு வாயிலாக நாம் சொல்லியிருக்கின்றோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக அரசை வெளியேற்றுவோம். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று அரசியல் தீர்மானத்தை ஒருமனதாக நாம் நிறைவேற்றியிருக்கின்றோம். நமக்கு 2 இலக்குகள் இருக்கிறது. ஒன்று, யார் வர வேண்டும், அடுத்தது யார் வரக்கூடாது. இப்பொழுது நம்முடைய ஒரு இலக்கு யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று தெளிவுபடுத்திவிட்டோம், முடிவாக இருக்கின்றோம். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று அதை நாம் தெளிவாக இருக்கின்றோம். அதைத்தான் நான் இந்த நடைபயணத்திலே தெரு தெருவாக வீதி வீதியாக சொல்லி வருகின்றேன். இவர்கள் வரக்கூடாது, திமுக வரக்கூடாது, திமுக மீண்டும் வரக்கூடாது. இதில் தெளிவாக இருக்கின்றோம். அடுத்தது யார் வர வேண்டும், அது முக்கியமானது. இதை இன்னும் ஒரு சிறு காலத்திலே நாம் முடிவு செய்வோம். நல்ல ஒரு கூட்டணியை அமைப்போம், மெகா கூட்டணியை அமைப்போம், நாம் ஆட்சிக்கு வருவோம். அதில் இன்னும் ஒரு சிறு காலத்திலே அது நடைபெறும். உங்கள் மனதிலே என்ன தோன்றுகிறது என்று எனக்கு நன்றாக தெரியும். உங்களுடைய விருப்பப்படியேத்தான் அந்த கூட்டணியை நாம் அமைப்போம். எனக்கு முன்பு பேசியவர்கள் ஒரு சிலர் சொன்னார்கள், தமிழ்நாட்டில் நம்முடைய வாக்கு விகிதம் 6 விழுக்காடு 7 விழுக்காடு. ஆனால் அந்த நேரத்தில் நாம் கூட்டணிக்கு சென்று ஒரு காரணத்தால் தான் அவ்வளவுதான் நாம் பெற முடிந்தது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, இப்போ இந்தியாவிலே தேசிய அளவில் மொத்தம் 100 விழுக்காடு எடுத்துக்கொண்டால் திமுக அதில் 1.25 விழுக்காடு வாக்குகளை தான் திமுக பெற்றிருக்கிறது. தேசிய அளவில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் திமுக வெறும் 1.25 வாக்குகள் தான் பெற்றிருக்கிறது, 1.25% வாக்குகள் தான் பெற்றிருக்கிறது. ஆனால் ஒரு மாநிலத்தை ஆளுகின்ற திமுக 40 எம்பிக்கள் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த சதவீதத்தை பற்றி பெரிதாக நீங்கள் அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாம். அதேதான் பாட்டாளி மக்கள் கட்சியும் 6 விழுக்காடு 7 விழுக்காடு என்றால் நம்முடைய வாக்குகள் நெருக்கத்தில் இருக்கிறது. மாமல்லபுரத்தில் நடைபெறக்கூடிய பொதுக்குழு கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம்.